கூட்டிட்டு வந்துட்டீங்க. என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? ஆர்டர் நீங்க இப்போ என்னென்ன பண்ணிருக்கீங்க நீங்க சொல்லுங்க. ஆர்டர் பண்ணிட்டு என்கிட்ட கேக்குறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது மட்டன் பிரியாணி, அதை சொல்லிட்டேன் நான். ஓகே, வணக்கம். மட்டன் பிரியாணி எந்த ஆர்டர் போனாலும். ஆமா, நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. பொரிச்ச புரோட்டா சொல்லியிருக்கேன். ஓ, விருதுநகர் ஸ்பெஷல் பொரிச்ச புரோட்டா. ரைட், சாப்பிடுங்க. குடல் குழம்பு. ஓகே பாரியா. பொரிச்ச புரோட்டா, அதுல குடல் குழம்பு. குடல் குழம்பு குழச்சி அடிக்க போறீங்க. சரி. உடனே பிடிக்குது. நம்ம ஒரு ஐட்டம்லாம் சாப்பிட்டா நமக்கு வயிறு பத்தாது. நான் வந்து நாட்டுக்கோழி பிரியாணி, மட்டன் சூப் சொல்லியிருக்கேன், பிரான் 65 சொல்லியிருக்கேன். பெருசா போய்கிட்டு இருக்கு. நீங்க ஒவ்வொன்றா சொல்லுங்க. பிரியாணி என்ன பிரியாணி? நாட்டுக்கோழி பிரியாணி. நாட்டுக்கோழி பிரியாணி. நாட்டுக்கோழி பிரியாணி. அப்புறம் வந்து பிரான் 65 சொல்லியிருக்கேன். பிரான் 65. ஒரே ஐட்டம் சாப்பிட்டா போர் அடிக்கும். சூடு +1, சூடு 1, சூடு 2. நமக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து ஒரு ஃபயர். டேங்க பாருங்க. பார்த்தாலே தெரியுது. நினைச்சியா ஃபயர்டா ஃபயர். அதனால அப்புறம் வந்து இது சொல்லியிருக்கேன், பள்ளிப்பாளையம் சிக்கன் சொல்லியிருக்கேன். அது போக வந்து எப்ப அதெல்லாம் எப்ப நடந்தது? நீங்க போன கேப் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். வரட்டும், வந்ததே பாருங்க போதும். இல்ல சும்மா பார்க்க தான் போறீங்களா? இல்ல, எல்லாமே எனக்கு சாப்பிடதான். ஏன் ஒரு ஆளுக்கு மட்டும்தான். ஹோட்டல்ல காலி பண்ணிடுவாங்க. ஹோட்டல்ல உள்ள மீதி பார்சல் வாங்கி வீட்டுல சாப்பிடுவேன். இல்லங்க, இப்ப பள்ளிப்பாளையம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் பிரான் 65 சொல்லியிருக்கேன், நாட்டுக்கோழி பிரியாணி சொல்லியிருக்கேன், அடுத்து மட்டன் சூப் ஒன்று சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றா போவோம் அப்படின்னு. யாரோ ஃபிஷ் சொல்லிருந்தாங்களே, அது நீங்களா? ஃபிஷ் சொல்லிருக்கேன். இல்ல இறால் இதுவும் சொல்லிருக்காங்களா? ஃபிஷ் சொல்லிருக்காங்க. சரிப்பா, எனக்கு என்ன சொன்னீங்க? ஏதாவது யாராவது கேட்டீங்களா? அண்ணே, நீங்க எதை பண்ணாலும் நெஞ்சார்ந்த மனப்பூர்வமா பண்றீங்களா? அதனால நெஞ்சு எலும்பு பிரியாணி பண்ணிருக்கோம். நெஞ்சு எலும்பு பிரியாணியா? பாவிலா, உங்களுக்கு எல்லாம் வந்து நாட்டுக்கோழி, எனக்கு நெஞ்சு எலும்பா? நெஞ்சு எலும்பு இல்ல, அதுல சதையும் இருக்குன்னு கறி இருக்கும்னா அது மட்டும் தான். அப்ப வேற எதுவும் இல்ல. நெஞ்சு கறி பிரியாணி முதல்ல அதை சாப்பிட்டு முடிங்க, அப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன் எனக்கு என்ன வேணும். சரி, இப்ப என்ன வருது? ஃபர்ஸ்ட் சூப். வாங்க அக்கா வந்துட்டாங்க. வாங்க. ஆகா, சுட சுட கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன சூப்புக்கா? மட்டன் சூப். மட்டன் சூப். இது நண்டு சூப்பா? இல்ல சார், ரெண்டுமே மட்டன் சூப். அப்படியா? சரி, ஓகே. 2 பேரும் சாப்பிடுங்க, யாருக்கு வேணுமோ. இன்னொரு கிண்ணம் ஏதாவது ஷேர் பண்ணிக்க. வந்து 2 கிண்ணம் கொண்டு வாங்க. சூப்பரா மட்டன் சூப் வந்திருக்கு. அதுல மேடம் பெப்பர் போட்டாங்க. பெப்பர் நல்லா போட்டு வேற லெவல்ல இருக்கு உண்மையிலே. சூப்பர். சூப்பரா இருக்கு. மட்டன் சூப்பரா இருக்கு. ஓகே, சொல்லுங்க. மட்டன் சூப்ல மட்டனும் வருது. ஆமாண்ணே, இது நான் சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்க என்ன சொன்னீங்க? வேற டைலாக் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இல்ல, மட்டன் சூப்பு மஜாவா இருக்குன்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இறால் 65 அது வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் அது சாப்பிட்றதுக்குள்ள பாருங்க, நிறைய பேர் சாப்பிட்டாங்க. நீங்க லேட்டு. ஓகே, நல்லா இருக்கு. அப்படியே பிரியாணி வந்துருச்சு. வைங்கம்மா, அப்படியே வைங்கம்மா. நாட்டுக்கோழி பிரியாணி இவங்க தான் ஆடுவாங்க. நாட்டுக்கோழி. ஆமா, மட்டன் நெஞ்சு கறி அப்போ கொடுத்து. நெஞ்சு கறி. மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. ஓகே, சூப்பர். செமையா முறுமுறுன்னு இருக்கு. இறால் ஃப்ரை சூப்பரா இருக்கு. இப்பவே இது காலி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிடல. சூப்பரா இருக்கு. என்னப்பா இது வரல? கிரேவி. ஆமா, கிரேவி வரல. இந்த கிரேவி வந்துடுது சார். இது புறா கிரேவி சார். புறா கிரேவியாக்கா? ஓகே. இது காடை கிரேவி மேடம். காடை கிரேவி. ஆமாம் மேடம். இது நாட்டுக்கோழி சாப்ஸ் உள்ள கிரேவி. ஓ, நாட்டுக்கோழி சாப்ஸ். இது வந்து கறிக்குழம்புல கிரேவி. கறிக்குழம்பு. இப்போ நான் வந்து நெஞ்சு கறி பிரியாணி வந்து வாங்கியிருக்கேங்க. மட்டன் நெஞ்சு கறி. ஸோ அதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மட்டன் கிரேவி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மேடம் என்ன வாங்கியிருக்காங்க? என்ன கிரேவி கொடுத்துருக்காங்க? நான் வந்து என்ன ஆர்டர் பண்ணேன்னா நாட்டுக்கோழி பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு வந்து நாட்டுக்கோழி கிரேவி கொடுத்துருக்காங்க. எனக்கு சாப்பிட்டு பார்ப்போம். பீஸ் எப்படி இருக்கு பார்ப்போம். வாவ், லெக் பீஸ். லெக் பீஸ். டேங்கப்பா, பெரிய லெக் பீஸா இருக்கு. பெரிய நாட்டுக்கோழிங்க. ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பிடி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
ஓகே, இப்போ நான் நெஞ்சு கறி இது வந்து இப்போ என்ன பீஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. பாருங்க, நான் வந்து அதோட சேர்த்து நான் எடுக்கிறேன். ஓ, என்ன அது ஒரு ஆடே தனியா இருக்கு, பாதியா நினைக்கிறேன் பிரியாணியோட. ஓகே, சூப்பர். ஓகே, இங்க பாருங்க, நெஞ்சு கறி, நெஞ்சு எலும்பு கறின்னு சொன்ன மாதிரி எலும்போட இருக்கு. ஓகே, இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலி இது வந்து இந்த மட்டன் இது ரைஸை விட இது பீஸ் தான் பெருசாக இருக்குது. ரைஸ் எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி மாதிரி தெரியுது. பீஸ் வந்து எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஓகே, ஆனால் குட்டி குட்டி பீஸ் இதில் வந்து நிறைய இருக்குது. நான் வந்து மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் மட்டன் பீஸே நிறைய கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. இருங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். டேஸ்ட்டும் அருமையாக தாங்க இருக்குது. தாராளமாக நீங்கள் நம்பி வந்து சாப்பிடலாம். கிரேவி மட்டும் இருக்கா? ஈஸியாக. ஸோ இதிலேருந்து நான் போராடி ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். எடுத்து நான் இப்போ நான் சாப்பிட போகிறேன். இதுவும் விட்டுக்கிறேன் கொஞ்சம். இது வந்து நெஞ்சு கறி குழம்பு, மட்டன் குழம்பு அப்படின்னாங்க, கிரேவி. நான் சும்மா சொல்லக்கூடாதுங்க, டேஸ்ட் வந்து வேற லெவல், செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு என்னென்னா இது மட்டும் கொஞ்சம் வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுதான் வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மைனஸ். ஏன்னா எனக்கு வந்த பீஸு மொரட்டு பீஸாக இருக்குது. பட் மற்றவங்களுக்கு எப்படி வரும்னு தெரியல. பட் டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. குவான்டிட்டியும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். சூப்பர். ஐயாவுக்கு வந்துருச்சு சாருக்கு பொரிச்ச புரோட்டா, மட்டன் கறி குழம்பு, மட்டன் கறி குழம்பு, மட்டன் கறி குழம்பு, மட்டன் சுக்கா வந்துருச்சு. இப்போ இது பொரிச்ச புரோட்டாவுக்கு என்ன மேடம்? பொரிச்ச போட்டா நார்மல் கிரேவி வரும் சார். அந்த கிரேவி எங்கே இருக்கு? வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அண்ணன் செமையா அடைச்சி நொறுக்கிட்டாரு. ஏன்னா கொலவெறி பசியில் இருக்காரு. அப்படிங்க ஆமா, இதோட தொட்டுக்கிட்டு சாப்பிடலாமே, நல்லா இருக்குங்க. மட்டன் சுக்கா நல்லா இருக்கும். மட்டன் சுக்கா தனியாக சாப்பிடுங்க. உங்களுக்கு மட்டன் சுக்கா வேணும்னா போட்டுக்குங்க. ஆமாம். இப்படி இருக்கும் பாருங்க, பயங்கரமான ஆளு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. புரோட்டா முறுக்கு மாதிரி நல்லா பொரிச்சிட்டாங்க. முறுக்க புரோட்டா பொரிச்சிருக்காங்க நல்லா. நல்லா பொரிச்சிட்டு இருக்காங்களா? ஆமாம். சூப்பரா இருக்கு. மட்டன் சுக்கா வந்து அதோட நல்லா இருக்கு, மெதுவா. ஓகே, பொரிச்ச புரோட்டா பாருங்க, ரவுண்டா இருக்கு. இந்த பொரிச்சிருக்காங்கன்னு பீஸ் பீஸாக எடுத்து தான் சாப்பிட முடியும், அப்படியே சாப்பிட முடியாது. நல்லா இருக்கு. மட்டன் மட்டன் கிரேவி. பொரிச்ச புரோட்டாவில் மட்டன் கிரேவி தனியாக தான் ஆர்டர் சொல்லணும், தனியாக தான் சொல்லியிருக்கு. வேற லெவலில் இருக்கு, பேசவே முடியல. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பொரிச்ச புரோட்டா சூப்பர். அவ்வளோதான். ரொம்ப பிடிக்குதுன்னு தெரியுது எனக்கு. பிடிக்குன்னு முரட்டு பீஸ்னாலும் சாப்பிட்றீங்கல்ல, அது எலும்பா இருக்கு. ஏய், நான் உங்களுக்கு கொடுக்குறது தானே கேட்குறேன். அப்படின்னா எலும்பா இருக்கு குழும்பா இருக்குன்னு. மட்டன்னா எலும்போட தான் வரணும். இந்தாங்க, இதை உங்களுக்கு பரிசளிக்கிறேன். இந்தாங்க வச்சுங்க. என்ன எடுத்துக்கிட்டு என்ன எடுத்துக்கிட்டாரு? இதை நீங்க காலி பண்ணுங்க. இல்லை சரி வைங்க. ஓகே, எத்தனை சார்? ரெண்டு ரெண்டு வைங்க. ரெண்டு வைங்க. ஆஹா, கோலா உருண்டை செம சூடா இருக்கு. இது மட்டன் கோலா உருண்டையாமா? ஓகே, சூப்பருங்க. கோலா உருண்டை மட்டன் தானே கொலா உருண்டை போடுவாங்க. அப்படியா? இல்ல சிக்கன்ல போடுவீங்களா? சிக்கன் லாலிபாப் போடுவாங்க. இங்க மட்டன் மட்டும் இல்ல, கோலாவுன்னா சிக்கன்லயும் இருக்கும். ஓ அப்படியா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். கோலா உருண்டை சிக்கன் இருக்கு, ஆனா இது வந்து மட்டன் கோலா உருண்டை. ஓகே, இங்க ஃபேமஸ். ஸோ ஃபிஷ் இது வந்து என்ன ஃபிஷ்மா? வாங்க
இங்கே வைங்க. வஞ்சிர மீனா? வஞ்சிர மீன். வஞ்சிர மீனா? வஞ்சிர மீன் ஃப்ரை. ஓகே. இப்போ ஷீலான்னு சொன்னீங்க. ஷீலா வஞ்சிரம் ஒன்றுதானா? ஓ சரி வைங்கம்மா. இந்த அக்காவுக்கு ஒன்று வைங்க. நெய் மீன் தாம்பா சீலா. சீலான்னு பெண் மீன் நினைச்சேன். பெண் மீன் சீலான்னு பேர் வச்சிருக்காங்க. சரி இப்போ இவங்களுக்கும் வச்சாச்சு. இப்போ நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவாங்க. மட்டன் நல்லி சாப்பிட்டு இங்கே ஃபேமஸ். நல்லி சாப்பிட்டு நம்ம அதில் வந்து பரோட்டா பிச்சு போட்டு நல்லி சாப்பிட்டு போடலாம், நெஞ்சு சாப்பிட்டு போடலாம், கொத்துக்கறி போடலாம், கறிக்குழம்பு போடலாம். இருங்க மேடம், இந்த மட்டன் கோலா வந்து யார் ஆர்டர் பண்ணுவாங்க? எல்லாம் கஸ்டமரே ஆர்டர் பண்ணுவாங்க சார். எல்லாரும்? ஆமாம், வர்றவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுப்பாங்க சார். அது மட்டும் வந்ததுமே இலையை போட்டு சாப்பிட டிஃபன் போட்டு கோலா உண்டை ஃபஸ்ட்டு கேட்குறோம், கோலா உண்டை வைப்பாங்க. ஃபிஷ் ரோஸ்ட் கேட்குறோம், ஃபிஷ் ரோஸ்ட் வைப்பாங்க சார். பிரியாணிக்கு முன்னாடி வந்து இந்த கோலா? ஆமாம் சார், பிரியாணிக்கு முன்னாடி கேட்டுருவாங்க சார். வந்து வச்சுருவோம். அவங்க வந்து சொல்லிடுவாங்க, இப்போ நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது கோலா உருண்டை இருக்கான்னு கேட்பாங்க. இருக்குது சார்னா ஃபஸ்ட்டு இலையை போடுங்க, கோலா உருண்டை வச்சுருங்க அப்படி சொல்லிடுவாங்க சார். இது வந்து குழந்தைங்க கூட சாப்பிட முடியல? ஆமாம் சார், எலும்பு இருக்கா சார் அதில் வந்து. ஆனால் ஒரிஜினல் மட்டன் சார். ஒரிஜினல் மட்டன்? ஆமாம், வேற எதுவுமே அந்த கலக்க மாட்டாங்க. ஆமாம் சார். ஆமாம், அது போக இங்கே ரொம்ப ஸ்பெஷல்னா பிரியாணி பரோட்டா சார். ஆமாம், பரோட்டா இங்கே இந்த பரோட்டாவில் வந்து இங்கே ஃபேமஸ்னா பரோட்டா பிச்சு போட்டு மட்டன் நல்லி சாப்ஸு, நெஞ்சு சாப்ஸு, கறி குழம்பு, சுக்கா, கொத்துக்கறி அந்த மாதிரி போட்டு கொண்டு வருவோம். சதா சாமக்கிட்ட இங்கே ஃபேமஸ். சூப்பர்க்கா, சூப்பர். ஓகே, இது மட்டன் குழம்பு கேட்டதுக்கு பல விஷயங்களை சொல்லிட்டாங்க. ஆமாம் சார். ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்கு. ஸோ இது என் பங்குக்கானது ஃபிஷ்ஷு. இது வந்து வஞ்சிரம் சொல்லுவாங்க சென்னை சைடெலாம். இங்கே வந்து நெய் மீன் சொல்லுவாங்க. செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் அண்ணனோட இலையில நெய் எல்லாம் வடியட்டும்னு அப்படியே வச்சிருக்கேன். வடிய அளவுக்குலாம் அதான் நெய் ஒன்றும் இல்லை. நல்லா பொரிச்சிருக்காங்க. இருந்தாலும் நெய் மீன் அது சூப்பராக இருக்கு. சாப்பிடவே இல்லை, அது சூப்பராக இருக்குன்னா இல்லை சாப்பிட நீ சாப்பிட்டு சொன்னேன்ல எப்படி இருக்கு சாப்பிட்டு சொல்லுங்கண்ணே. நெய் மீன் முள்ளு இல்லாமல் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அதில் முள் வராது. சைடில் சின்ன சின்ன முள் இருக்கு. சைடில் இருக்குது சின்ன சின்னது, பார்த்து சாப்பிடுங்க. ஸோ நல்லா இருக்குல்ல, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லை இல்லை நானும் வந்து ஃபிஷ் இப்போ தான் சாப்பிட்றேன். நல்லா இருக்கு உண்மையிலே. பாதி ஃபிஷ் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். எதையுமே விட்டு வைக்கிறது இல்லை. எதையும் விட்டு வைக்கிறது இல்லை. சோத்துல மட்டும் பாரபட்சமே பார்க்கக்கூடாது எங்கள் அம்மா சொல்லுவாங்க. வெரி குட், நல்ல பாலிசி. ஸோ இங்கே வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறப்ப பொரிச்ச பரோட்டா. அது போக வந்து இங்கே ஸ்பெஷல் வந்து மட்டன் சுக்காவும் மட்டன் குழம்பு தான் செம்ம ஃபேமஸ் இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் இப்போ நம்ம வந்து ஒயிட் ரைஸில் மட்டன் குழம்பு ஊற்றி நான் சாப்பிட போகிறேன். அதாவது கிரேவியோடு இருக்குது. மட்டன் சுக்கா தான் ஆக்சுவலி, அதோட கிரேவி இருக்கும். இந்த மட்டன் கிரேவி இங்கே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னாங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள், பார்க்க சூப்பராக இருக்குது. ரைஸில் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மட்டன் பீஸ் வந்து செம்ம சாஃப்டாக வந்து செம்மையாக வந்து நல்லா வந்து வெந்திருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டு நான் வந்து குழம்பு அடிக்க போகிறேன். கொஞ்சோண்டு தான் ஊற்றியிருக்கேன், ஏன்னா எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி. ஆஹா செம்மங்க. மட்டன் சுக்காவோட கிரேவி தான் அது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ பர்மா கடை வந்து கரெக்டாக வந்து 12:30 மணிக்கு செம்ம கூட்டம், நிற்கவே முடியல அங்கே. ஸோ அந்தளவு கூட்டம் வருதுன்னா இந்த டேஸ்ட்டு தான் காரணம்னு நினைக்கிறேன். மட்டன் கிரேவி ரைஸோட வந்து சூப்பராக இருக்குது. சாப்பிடாம வச்சிருக்கீங்க, நான் எடுத்துக்கிறவா? என்னது இங்கே பாருங்க, மட்டன் தானே, எடுங்க. நெஞ்சு எலும்பு நெஞ்சுக்கு நல்லது, அதனாலதான். எனக்கு பல்லு போச்சு, எனக்கு கடிக்க முடியாது சொன்னீங்க. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேச மட்டும் கொஞ்சம். நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னேன். சரி, இப்ப நீங்க சாப்பிடல, நான் சாப்பிட்டு பாக்குறேன். வாங்க இப்ப வெட்ட போறாரு பாருங்க. என்னடா நடக்குது இங்க? சூப்பரா இருக்கு. நெஞ்செலும்பு பிரியாணின்னு சொல்லுவாங்க. இது நெஞ்செலும்பு பிரியாணி. ஒரு ஆடு நெஞ்சு அப்படியே வச்சிருக்காங்க போல. பிரியாணி கம்மியா இருந்துச்சு, நெஞ்சு கறியோட நிறைய இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பரா நல்லா இருக்குங்க. முடிஞ்சிருச்சுல்ல? எனக்கு எண்டே கிடையாதுடா.